தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றைக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை மிக வலுவாக காணப்படும். இயல்பிலிருந்து கூடுதலாக வெப்பநிலை பதிவானாலும் கனமழையும் அதற்கு ஏற்றபடி 2 மடங்கு மழையானது பதிவாக போகிறது. முதல் கட்டமாக எங்கு மழை தொடங்கி எங்கே இன்றைக்கு மழை முடியும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் கேட்டு நம்ம பயன்பெறலாம். நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், மறக்காமல் கீழே ஒரு லைக் பட்டன் ஒன்று இருக்கும். ஸ்க்ரீனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பெரும்பாலான மாவட்டங்களில் தமிழகத்தில் இன்றைக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மிக கனமழையும் நமக்கு சேர்ந்து வரப்போகுது. அதாவது 8 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் மழை வரையும் பெரும்பாலான மாவட்டத்தில், குறிப்பாக 4 சென்டிமீட்டர் முதல் 5 சென்டிமீட்டர் மழை வரையும் நிச்சயமாக பதிவாகக்கூடும். ஏன் இந்த அதிக மழை பொழிவு அப்படிங்கிறதுக்கான காரணங்களையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கண்டிப்பாக விளக்கி இருக்கிறோம். அதே போல் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையுமா அல்லது குறையுமா, எந்த தேதிகள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில் உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறோம். ஆகவே கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. மறக்காமல் லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையானது கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்குது. அதாவது மேற்கு தொடர்ச்சியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தில், அதுக்கப்புறம் வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் படிப்படியாக கனமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இன்றைக்கு அமையக்கூடும். முதல் கட்ட மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலும் கனமழை தீவிரமாகும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் பெரும்பாலான பகுதிகளில் இன்றைக்கு கனமழை தீவிரமாகும். ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பதிவாகும். இதுதான் முதல் கட்ட ஒரு மழை பொழிவாக நமக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து மழை பொழிவுகளும் தமிழ்நாடு முழுவதுமாக எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி உள்ளிட்ட அநேக இடங்களிலும் கனமழையும், ஓரிரு இடங்களில் வலுவான சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையும் பதிவாகும். அதைத் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல் இங்கெல்லாம் பகலில் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இரவு மற்றும் நள்ளிரவில் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கக்கூடும். குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பதாகவும் நம்ம அறிவிச்சிருந்தோம். இன்று முதலாகவே மழை பெய்யும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தா உங்களுக்கு மழை வருவதற்கான அறிகுறி கூட சில மாவட்டங்களில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறோம், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் கடுமையான மழை பொழிவு தீவிரமானதுக்கு அப்புறமா தான் டெல்டா மாவட்டங்கள், கடலோர பகுதிகள், உள் மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க தொடங்கும். ஆகவே ஒரு முதல் கட்ட மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி, அதுக்கப்புறம் தென் மாவட்ட பகுதிகள், அதே தென் மாவட்டங்களில் விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் இந்த மாவட்டங்களில் இந்த இருக்கக்கூடிய எங்கள் பகுதிகள் எல்லாமே நமக்கு மழை பொழிவு, கடுமையான மழையானது தீவிரமடையும். சூறாவளி காற்று, இடி மின்னல், மழை பொழிவு, குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு, அதாவது அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் மழை பெய்தாலும் அதிக மழை பொழிவானது நிச்சயமாக தென் தமிழகத்தில் பதிவாகக்கூடும். இங்கே பதிவானதுக்கு அப்புறமா தான் டெல்டா மாவட்டங்களான புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை போன்ற மாவட்டத்தில் அடுத்த கட்ட மழை பொழிவு, அந்த மேகக்கூட்டங்கள் தென் மாவட்டங்களில் பெய்த பிறகு டெல்டாவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம். டெல்டாவிலும் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழையானது பதிவாகும். டெல்டா மாவட்டத்தில் ஒன்று மாலை நேரங்களில் மழை தொடங்கும், அப்படி இல்லைன்னா இரவு நேரங்களில் கடுமையான மழை பொழிவு அதிகரிக்கும். உள் மாவட்டத்தில் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு என அநேக இடங்களிலும் நீங்கள் கனமழை எதிர்பார்க்க முடியும். உள் மாவட்டத்தில் நம்ம ஒவ்வொரு ஊர் பேரும் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். அதனால நம்ம ஊர் பேரெல்லாம் நம்ம சொல்லலை, மாவட்டத்தின் பேரை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஊரில் மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்கள் மறக்காமல் ஊர் பேரோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உள் மாவட்டத்தில் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மற்றும்
கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக எதிர்பார்க்க முடியும். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூரிலும் இடியுடன் கூடிய கனமழையும், அதேபோல் உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியிலும் கணிசமாக நல்ல ஒரு மழை தீவிரம், அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து சரிவர மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதும் பெய்யாமல் இருந்தது. இன்றும் நாளையும் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்த்துரும். அப்போது வேலூர்லேருந்து சேலம் வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான குறிப்பாக வட தமிழக உள் மாவட்ட பகுதிகளில் மிக மிக கடுமையான மழை பொழிவு தீவிரமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நண்பர்களே. அடுத்ததாக கடலோர பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்கேயும் நமக்கு மிக மிக தீவிரமான மழை பொழிவு இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நமக்கு எங்கெல்லாம் மழை பொழிவு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். சென்னையை ஆரம்பித்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக மோசமான ஒரு மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது. ஆகவே எந்த தேதிகள் எந்த இடங்கள் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம மிக விளக்கமாக சொல்ல முடியல. ஆகவே வானிலை அறிக்கையை சுருக்கமாக சொல்லி ஆகணும். அதே போல் எத்தனை மாவட்டங்களில் மழை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி ஆகணுங்கிறதுனால மாவட்டத்தின் பெயரை மட்டும் நம்ம குறிப்பிடுகிறோம். அதனால் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் ஊர் பேரை போடலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கமெண்ட் எல்லாமே நம்ம ரிப்ளை பண்ணுறோம். அதன் பிறகு டெல்டா மற்றும் குறிப்பாக வட தமிழக உள் கடலோர பகுதிகள் மிக கனமழை தீவிரமாகும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த பகுதிகளில் இரவு நேர மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக பதிவாகக்கூடும். சரியாக 8 மணி, 9 மணி, சில இடங்களில் 10, 11 மணி கூட நமக்கு மழை பொழிவு இரவு நேரங்களில் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதனால் மாலை இரவு நேரங்கள் மிக மோசமான ஒரு மழை பொழிவு தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் இடி, மின்னல், சூறாவளி காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் கடலோரங்களில் பலத்த மழையானது வெளுத்து வாங்கும். அதனால் இரவில் மழை வருமா, நள்ளிரவில் மழை வருமா, அதனால் இந்த சந்தேகங்கள் தேவையில்லை. பெரும்பாலான மாவட்டத்தில் நமக்கு மாலை நேரங்களுக்கு பிறகு நல்ல ஒரு மழை தீவிரம் காணப்படும். உங்களுக்கு பகலில் வெயில் தாக்கம் அதிகமாக தான் தெரியும். படிப்படியாக மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி நல்ல ஒரு மழை பொழிவும் காத்திருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழகத்திற்கு ஒரு மிக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கிறோம். தீவிரமாகும் பருவமழை அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் பெரும்பாலான இடத்தில் கனமழையானது வெளுத்து வாங்கும். அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கும். அப்போனா நீங்கள் தேதிகள் குறித்து கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை இந்த மழையானது தொடர்ந்து தமிழ்நாட்டில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. கொளுத்தும் வெயில், அதே சமயத்தில் மழை வாய்ப்பு நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பகல் நேரங்களில் கடுமையான வெயில் பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். குறிப்பாக பகல் நேரங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்தவரை மிக தீவிரமாக அதிகரித்து காணப்படும். பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமான வெப்பம் உள் மாவட்டங்கள், கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்களிலும் நிச்சயமாக பதிவாகும். அதே சமயங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கிறோம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.